கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறீர். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். ஹல்லேலூயா. என் தேவனே தாமதியாதேயும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தருடைய பிள்ளைகளு இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக எந்த சூழ்நிலை மனுஷனுக்கு தெரியாதுப்பா, கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை நான் ரொம்ப எளிமையான சூழ்நிலை இருக்கிறேன், நான் ரொம்ப சிறுமையான சூழ்நிலை இருக்கிறேன், நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு யாருமே துணை இல்லை, நான் ஒரு திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், நான் ஒரு விதவையா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, என் கணவர் பேசலை, எனக்கு அம்மா அப்பா இல்லை, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நான் பலவீனத்தோடு இருக்கேன், நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எந்த சூழலை இருந்தாலும் சரி, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். நைட் நேரத்தில் இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். நிறைய குடும்பத்திலே நம்ம எல்லாருமே சொல்லிட்டேன் அந்த பாயிண்ட்ல, நம்ம எல்லாருமே நைட்டு படுத்து தூங்கும்போது பல காரியங்கள் நம்ம யோசிப்போம். அதுல சில குடும்பத்திலே அடுத்த நேரம் இல்லை நாளைக்கு அந்த அளவுக்கு பிரச்சனையில் இருப்பாங்க, யார்கிட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலை இருப்பாங்க, தவிச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அப்படிம்பாங்க. ஆனா கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். நமக்கு எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துல எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். இந்த இரவு நேரத்துல இந்த ஒரு லைனை மட்டும் மறுபடியும் சொல்றேன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். அப்ப நம்ம மேல கர்த்தர் தான் நினைவா இருக்கிறார். நம்ம வேற நாட்டுக்குள்ள இருக்கிறோம், வேற தேசத்துக்குள்ள இருக்கோம், இரவு நேரத்தில் இணைந்து இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் தான் இன்னைக்கு செய்தி. அந்த 10 நிமிஷமும் எந்த சூழ்நிலையிலே இணைந்திருந்தாலும் சரி, கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். நீங்க எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இணைந்திருந்தாலும் சரி, கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். ஒருவேளை நான் ஏழை எளிய ஜனமா இருக்கேன், நான் சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கேன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். ஒரு பிரச்சனை வராது, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் உங்க மேல நினைவா இருந்தால் உங்களுடைய உபத்திரமும் மாறும், கடன் பிரச்சனையும் மாறும், வீட்டில் உள்ள பிரச்சனையும் மாறும், வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையும் மாறும், பக்கத்து வீட்டில் உள்ள பிரச்சனையும் மாறும், வியாபாரத்தில் உள்ள பிரச்சனையும் மாறும். அது எப்படிப்பட்ட காரியமா இருக்கட்டும், எல்லாம் மாறிடும். கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். தேவரீர் என் துணையும். எனக்கு துணை யார் அப்படின்னா தேவன் மட்டும்தான். அந்த நம்பிக்கை இரவு நேரத்தில் நமக்கு இருக்கா, அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர். என் தேவனை தாமதியாதே, என் தேவனை தாமதியாதே. நீங்க மட்டும்தான்ப்பா எனக்கு துணை, எனக்கு வேற யாருமே துணை இல்லைப்பா, ஆனா எனக்கு உடனே செய்யுங்கப்பா, தாமதியாதையும். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளே நிறைய பாரம், நிறைய வேதனை, துக்கமான காரியம், குடும்பத்தினுடைய சில காரியங்கள், சொல்ல முடியாத காரியங்கள். சில வீட்டிலாம் தாய்மார்க்கெல்லாம் நிம்மதியாக இருக்காது, வெளியே தெரியாது. சில வீட்டில் பிள்ளை இல்லாமல் இருக்கும், சில வீட்டில் கணவர் சரி இல்லாமல் இருப்பாங்க, சில வீட்டில் பிள்ளைகள் பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளே போயாச்சுன்னா தெரியும், நிம்மதியாக இருக்காது. யார்கிட்ட போய் சொல்லி புலம்பி அல. சில வீட்டில் பார்த்தா விதவையாக இருக்காங்க, பிள்ளைகள் இல்லை, தனி மரமா இருக்காங்க, யாருமே இல்லை, வயசாயிட்டு கூட விசாரிக்க கூட ஆள் இல்லை. ஆனா கர்த்தரோ எனக்கு துணையா இருக்கிறார். கர்த்தர் தான் என் மேல நினைவா இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு போதும்பா. இந்த இரவு நேரத்துல நமக்கு என்ன வேணும்னா நம்பிக்கை வேணும். கர்த்தர் தான் என் மேல நினைவா இருக்கிறார், கர்த்தர் தான் எனக்கு துணை. அவ்வளவுதான், இன்னைக்கு செய்தி அவ்வளவுதான். நைட்டு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். பேசாம படுத்துங்க, காலையில சீக்கிரம் வந்து சர்ச்சைக்கு கிளம்பி போங்க. ஏன்னா சில குடும்பத்துல வீட்டுல கவலை இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை சொல்லி சர்ச்சைக்கு போக மாட்டேங்காங்க. அது ஒரு தப்பான காரியம், அது ஒரு கெட்ட பழக்கம். காலையில் சர்ச்சைக்கு கிளம்பி போங்க, தேவன் பார்த்துக்கிடுவார் குடும்பத்தை.
கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் ஆலயத்துக்கு போகணும்ப்பா. காலையில் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்க. எங்கள் வீட்டில் என்னென்ன சூழ்நிலை உமக்கு தெரியும்ப்பா. நாங்கள் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கோம் உமக்கு தெரியும்ப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இந்த இரவு நேரத்தில் எந்த சூழ்நிலை இணைந்திருக்கோம் உமக்கு தெரியும்ப்பா. கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறீர். எங்க மேல நினைவா இருக்கிறீங்கப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. தேவரீர் என் துணை, நீங்க மட்டும்தான்ப்பா எங்களுக்கு துணை. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. சரீரத்துல எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில எந்த இடத்துல இருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். எல்லா பலவீனத்திலும் நீக்கி போடுங்க. எல்லா பலவீனத்திலும் நீக்கி போடுங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. இரவு நேரத்திலே கர்த்தரை விட்டு எந்த குடும்பத்துல தள்ளி போய் விபச்சார அடிமையில, மதுபான அடிமையில, போதை அடிமையில, கஞ்சா பழக்கத்திலே, விக்கிர வழிபாடுல, மாந்திரியம், பிள்ளி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்த பாவ அடிமையில இருக்காங்களோ அந்த குடும்பத்து விரோதமா கிரீஸ்வர சர்ப்பத்தின் கிரியைகள், தந்திரமான கிரியைகள், பொல்லாத ஆவியுடைய கிரியைகள், எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்பட்டும். உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. கர்த்தர் மனமிறங்க. கர்த்தர் மனமிறங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையத்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனாங்களோ, எந்த குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் போயிருக்காங்களோ அந்த குடும்பத்தை மாற்றி ஆசீர்வதிங்க. கற்பத்துணிக்கா ஜெபிறாங்க, கர்த்தர் மனமிறங்க. வேலைக்கா ஜெபிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. எந்த நாட்டுக்குள்ள இணைந்துக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் கொடுக்கட்டும். வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல ஆலயத்து கிளம்பி போகணும். பக்கத்துல சர்ச் இல்லாம இருக்கு. சில தேசத்துக்குள்ளே தனிமையில இருக்காங்க, பலவிதமான பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த இரவு நேரத்தில் அப்பா இணைந்திருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. அந்த குடும்பங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் அவங்களுடைய பெயர் எழுதப்படணும். இணைந்திருக்கிற குடும்பங்கள் அப்பா ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படணும். தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் எல்லாம் இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசுவீங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்த குடும்பங்கள் உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்க. அப்புறஜனமான ஊழியக்காரம்பா நைட் நேரத்தில் யாரெல்லாம் எந்த இடத்துக்குள்ள இணைந்துக்காங்களோ எல்லாருக்கும் அதை சந்திங்க. நைட் நேரத்தில் வேலை பார்க்காங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் விடட்டும். தேவையில்லா எந்த ஒரு காரியத்தில் போய் சிக்கிக்கூடாது. நைட் நேரத்தில் பஸ்ஸில் போயிருக்காங்க, காரில் போயிருக்காங்க, ட்ரெயினில் போயிருக்காங்க, எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு தாங்க. எந்தெந்த இடத்துல சத்துரு அப்பா ஆக்சிடென்ட் கொண்டு வருகிறானோ அந்த எல்லா கிரியில் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டிருக்கட்டும். வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கொடுக்கட்டும். எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மேம்படட்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய நாமத்துக்குள்ளே எல்லா குடும்பத்தையும் வேல் அடைங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்பட்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நைட் நேரத்தில் சின்ன ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, சீக்கிரமா படுங்க. காலை வேளையில சந்தோஷமா சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. குடும்பத்துல யாரெல்லாம் ரட்சிக்கப்படாம இருக்காங்களோ நைட்டு ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பம் சர்ச்சுக்கு வரணும்பா சொல்லி கேளுங்க. செல்போன்ல அடிமையா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. முடிந்த எனக்கா ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.